ஏதாவது சீக்கிரமா ஒரு நல்ல முடிவெடுங்க. காலையில தலைவர் எந்திரிச்சோன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா என் பதவி பறி போயிடும். சார் யூ டோன்ட் வரி சார், நீங்க உள்ள உட்காந்துடுங்க. ஐ வில் டீல் வித் இட். சார் ஃபர்தர் எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் பார்த்து பண்ற தப்பு எல்லாம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் உன்னால சரி பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றியா? இப்ப சென்ட்ரல்ல இருந்து வர வேண்டிய ஃபண்ட்ஸ் உடனே வராதுன்னு பாஸ் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? கூல் சார், டென்ஷன் ஆகாதீங்க. நீ சொல்லுவேடா, உனக்கு என்ன? காலையில அங்க எழுந்த உடனே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அவர் யாருக்கு போன் பண்ணுவாரு? எனக்கு. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? உங்களோட பெரும்பான்மைவாத ஓட்டு அரசியல் ஜனநாயகத்துல பல சிறுபான்மை குழுக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது இல்ல. சட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கலன்னா உண்மையான சமச்சீரான வளர்ச்சி அடைய முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுங்கய்யா. ஒரு ஊருக்காக ஒரு தெருவை காலி பண்ணலான்னு சொல்றீங்கல்ல, ஒரு வாதத்துக்காக நீங்க சொல்றது சரின்னே வச்சுப்போம். அந்த முடிவை பாதிக்கப்படுறவன் தான் எடுக்கணும்னு சொல்றோம். ஊரை விட்டு போறதா இல்லையாங்கிறத அங்க வாழ்றவன் தான் தீர்மானிக்கணும். அவன் அந்த இடத்துல 100 வருஷம் இருந்திருக்கலாம், 200 வருஷம் இருந்திருக்கலாம், 1000 வருஷம் கூட இருந்திருக்கலாம். அவனுக்கு வெளியேற உடன்பாடு இல்லைன்னா அவனை வெளியேற்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. இப்ப புரியுதுங்கய்யா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதிகாரிங்க நிறைய பேர் வந்து எங்க ஊருக்காரங்க எல்லார்கிட்டையும் நிலக்கரி சுரங்கம் தோன்றதுக்காக நிலத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி, நிலத்தை கொடுங்க, எல்லார் குடும்பத்திலயும் ஒருத்தருக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேர் நிலத்தை கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் ஒத்துக்காம போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணவங்களை எல்லாம் போலீஸை வச்சு அடிச்சு மிரட்டி நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. அந்த டீம்ல நானும் இருந்தேன். போலீஸ் அடிச்சதுல எங்க அப்பா கால் ஊனமாயிருச்சு. அப்ப அவர் சொன்னாரு, நீ பெரிய போலீஸ் ஆகி எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்காம பாத்துக்கடானாரு. அதனாலதான் நான் போலீஸ் ஆனேன். எல்லாருக்கும் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க, அதுவும் பெர்மனன்ட் இல்ல. ஆஸ் அ பாலிசி ப்ரொடெஸ்ட்ல கலந்துகிட்ட யாருக்கும் எந்த பெனிஃபிட் கொடுக்க கூடாதுன்னு அன்னைக்கே முடிவெடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒடுக்குமுறைக்கும் பயங்கரவாதத்துக்கும் எதிராக தான் நாங்க போராடி